நண்பர்களுக்கு இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால், சென்னை வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்டில் மகாலட்சுமி நகரில் அகண்ட பரிபூர சத்யநாராயண சரஸ்வாமிகளின் ஜீவசமாதி இருக்குது. அங்கே உள்ள போனீங்கன்னா அற்புதமான அந்த கோவிலில் நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே நீங்கள் வியாழக்கிழமை எல்லா நாளுமே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். வியாழக்கிழமை சிறப்பாக தியானம் பண்ணி எல்லாருக்கும் உணவும் கொடுக்கிறார்கள், அன்னதானமும் இருக்கிறது. கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் போட்டு டோரு அந்த க்ளீனாக அந்த மார்பிள்ஸ்லாம் அழகாக இருக்கும். நிறைய பக்தர்கள் எல்லா இடத்துலேருந்து வராங்க. தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் வருகிறாங்க. அதனால் குரு பூஜையும் இங்கே நடக்கும். ஆண்டில் 2 முறை குரு பூஜை நடக்கிறது. அந்த சமாதி அடைந்த தினமான நாளிலும் அனைத்து மக்களும் இந்தியா முழுவதிலிருந்து வருகிறார்கள். இந்த சச்சிதானந்த சரஸ்வாமிகளுடைய அற்புதம் என்னவென்றால், அவருடைய ஜீவசமாதியுடைய நினைத்த காரியங்கள் அவரை தரிசிப்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அவருடைய சமாதியை சுற்றிலும் நல்ல நீண்ட பெரிய மதில் சுவர்கள், சுற்றுப்பாதை, கொடிகள், கொடிமரம், தியானக்கூடங்கள், பக்தர்கள் தங்குவதற்கு அறைகள், பூஜை செய்வதற்கென்று தியானம் செய்வதற்கென்றுமே தனித்தனி அறைகள், அன்னதானக்கூடம். வெளியில் வந்தீங்கன்னா அதை வேளச்சேரி தாம்பரம் அங்கே பிஸி ஏரியா. அங்கே பழம், காய், கனிகள், பூவு, மலர்கள் எல்லாமே கிடைக்கும். அந்த உள்ளே போயிட்டு வந்தாலே அதனுடைய சிறப்பு அவ்வளோ அமைதி, மன அமைதி இருக்கும். உள்ளது பார்த்திங்கன்னா இந்த இடம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயம் 1945 அவருடைய முக்தி அடைந்த தினத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய பிரான்ச் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே இது ஜீவ சமாதியில் நிறைய பேர் வராங்க. பாருங்கள், கோலெல்லாம் போட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த சாமிகளுடைய அருளாசி மிகவும் அற்புதமானது. நினைத்த காரியம் அவ்வளோ அரங்கேறுவதாக எல்லாம் உங்களால் முடிந்தால் நீங்கள் எல்லோரும் இந்த சைடு வந்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி போகிற பஸ் நிறைய இருக்கும். அங்கே மகாலட்சுமி நகர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இல்லை வேளச்சேரின்னு வர்றவங்க ராஜகீழ்பாக்கம் இல்லைன்னா மகாலட்சுமி நகர் இறங்கி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இந்த கோவில் அதெல்லாம் மெயின் ரோட்டில் இருந்த அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் ஜீவசமாதி. ஸோ சென்னையில் இந்த மாதிரியான ஒரு ஜீவசமாதியை பார்ப்பதற்கு மிகவும் அவ்வளோ அழகான ஒரு ஜீவசமாதி. நிறைய ஜீவசமாதி நினைச்சு நிறைய நல்ல வில்லேஜுக்கெல்லாம் போய் விட்டுருக்காங்க. ஆனால் எங்கேயும் சென்னையிலுமே இந்த மாதிரி ஒரு ஜீவசமாதிகள் நிறைய தெரிகிறது. அதனால் எந்த நாளும் செய்யலாம், வந்து போகலாம். காலையில் 6:30 மணிக்கு காலையில் கிளம்பினா 12:30 மணி அன்னதானத்தோடு முடிச்சுடுவாங்க. திருப்பி ஈவினிங் 4:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜீவசமாதி. இங்கே உங்களுக்கு காலணிகள் விடுவதற்கும் வசதி உள்ளது. சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் இடம் இருக்கிறது. அங்கே ஆஃபீஸில் நீங்கள் பணத்தை கட்டிட்டிங்கன்னா, இல்லை அவங்கக்கிட்ட பேசி என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே எல்லா வசதியும் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வாழ்க்கையில் ஒரு நாளாகவும் உங்களுடைய கோவில் பார்த்தீங்கன்னா சக்தியான ஒரு அற்புதமான ஒரு சக்தி. இதை நீங்கள் பார்க்கவே மேலே பார்த்தா அகண்ட பரிசு வெளியில் கொடுத்துருக்கிற அனைத்தும் நல்லா இருக்கும். அந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை இந்த மாதிரி சென்னைக்கு பக்கத்தில்
சபர்மன் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கோவில் ஜீவசமாதி கிடைப்பது மிகவும் அரிதிலும் அரிது. அதனால் இதையும் அவங்களுடைய இதில் வாழ்க்கையில் ஒரு முறையாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போகிறது மிகவும் அற்புதம். அது வியாழக்கிழமை மிகவும் சிறப்பான வாரம். வார குரு பூஜை என்பது நடைபெறும். எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க. வெளியிலும் சாப்பிட்றாங்க, வெளியிலையும் சாப்பாடு கொடுக்குறாங்க, உள்ள அன்னதானம் கொடுத்தும் சாப்பாடு இருக்குது. இதை பாருங்கள், வெளியில் சுற்றி செடி கொடிகள், அப்புறம் வந்து அங்கே கொடியேற்றுபவர்கள் கொடி ஏற்று சம்பவமும் இருக்கிறது. அந்தளவுக்கு ஒரு அழகான அற்புதமான மனதிற்கு அமைதியை தரும் ஒரு ஜீவசமாதி. இந்த ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸ்க்கு மேலே போட்டிருக்கு. இந்த ஆஃபீஸில் வந்து இந்த பணத்தை கட்டிட்டு உங்களுக்கு தேவையான பூஜைகளை இந்த பர்த்டே, அப்புறம் மற்றவர்களுடைய நினைவு நாள், சாமியோடைய நினைவு நாள், சமாதியோடைய நினைவு நாள், இல்லை கல்யாண நாள், இல்லை மற்ற எந்த வீட்டு விசேஷம் டைமில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அருமையான ஒரு ஜீவசமாதி. ஸோ இது வெளிப்புறம் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உள்ள படியேறி போகிறதையும் இப்போ நான் காமிக்கிறேன். அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் ரசிக்கவும் மனதிற்கு நிம்மதியாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. உள்ளே பாருங்கள், நேராக ஏறுனா அவருடைய சமாதி நேரே தெரியும். அந்த மார்பிள்ஸ்லாம் பண்ணி ஒரு அழகாக ஸோ இப்போ வந்து அந்த அற்புதமான சமாதி கீழே வந்து அவருடைய போட்டோ வச்சுருக்காங்க. கீழே இதுதான் அவருடைய உண்மையான சொரூபம். அவருடைய அந்தளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு